வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக சட்டமன்றத்தில் இருந்து எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் வெள்ளிக்கிழமை கூட்டமாக வெளியேற்றப்பட்டனர். பூஜ்ய நேரத்தில் அவசர பொது பிரச்சினை குறித்து விவாதிக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரியதை அடுத்து சபாநாயகர் அப்பாவு இந்த முடிவை எடுத்தார். வியாழக்கிழமை உசிலம்பட்டி அருகே நடந்த போலீஸ் அதிகாரி கொலை வழக்கை எழுப்ப அனுமதி கோரியதாகவும், ஆனால் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் சட்டமன்றத்திற்கு வெளியே பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறினார். கேள்வி நேரத்திற்கு பிறகு பழனிசாமி இந்த பிரச்சினையை எழுப்ப முயன்றபோது மோதல் தொடங்கியது. முன்கூட்டியே அறிவிப்பு அளித்திருந்தால், சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிக்க தயாராக இருந்தால் மட்டுமே குறிப்பிட்ட தலைப்புகளில் உறுப்பினர்கள் பேச அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சபைத் தலைவர் துரைமுருகன் வாதிட்டார். எதிர்க்கட்சித் தலைவருக்கு விதிவிலக்கு அளிப்பது விரும்பத்தகாத முன்னுதாரணமாக அமையும் என்றும் அவர் எச்சரித்தார். இருப்பினும் பூஜ்ய நேரத்தில் கடந்த காலங்களில் அவசர பொத்து விஷயங்கள் எழுப்பப்பட்டதாக பழனிசாமி எதிர்த்தார். பழனிசாமியை பேச அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் துரைமுருகனின் நிலைப்பாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆதரித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் கோஷங்களை எழுப்பத் தொடங்கியதால் அவை நடவடிக்கைகள் முடங்கின. இதற்கு பதிலளித்த துரைமுருகன், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி சபாநாயகரை ஒழுங்கை மீட்டெடுக்க வலியுறுத்தினார். சட்டசபையின் விதிகளை பின்பற்றினால் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்தார். இருப்பினும் பழனிசாமி தொடர்ந்து சபாநாயகரிடம் தனது அதிருப்தியை தெரிவித்தார். சபாநாயகர் அதிமுக எம்எல்ஏக்களை உட்காருமாறு பலமுறை கேட்டுக்கொண்டார். அவர்கள் இணங்கவில்லை என்றால் ஏற்படும் விளைவுகள் குறித்து எச்சரித்தார். அவர்கள் மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தபோது சபாநாயகர் அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். சபாநாயகரின் முடிவை தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அவசர பிரச்சினையில் விவாதம் நடத்த ஆளுங்கட்சி மறுத்ததை விமர்சித்து பழனிசாமியும் அவரது கட்சி உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.